Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தி. காவல்துறையில் இருக்கும் பிரச்சனையால் ஒரு அதிகாரியை வழக்கில் இழுக்க முயற்சி நடைபெறுவதாகவும் எம்எல்ஏ என்ற முறையில் ஜெகன்மூர்த்தியை சந்திக்க ஏடிஜிபி வருவார் என்றும் நீதிமன்றத்தில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பூவை ஜெகன்மூர்த்தி தரப்பில் இந்த வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், உயர்நீதிமன்றத்தில் பூவை ஜெகன்மூர்த்தி தரப்பிலிருந்து என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன? விரிவான தகவல் என்ன? வேதவள்ளி, சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே இந்த வழக்கு நடைபெற்று வருகிறது. இன்று காலை விசாரணை நடைபெற்றது. ஆள்கடத்தல் வழக்கில் பூவை ஜெகன்மூர்த்தி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அவர் மதியம் 2:30 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டிருந்தார். இந்த வழக்கில்தான் சற்று நேரத்திற்கு முன்னதாக விசாரணை நடைபெற்று இருக்கிறது. அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்தி, ஏடிஜிபி ஜெயராமன் 2 பேரும் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்பொழுது இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் வாதங்களை முன்வைத்து பேசி வருகிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்தி அவர் தரப்பினுடைய வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் கூலிப்படையினரை வைத்து ஆள்கடத்தல் சம்பவத்தை தாங்கள் நடத்தவில்லை என்றும், அதே போன்று இந்த வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமனுக்கு தொடர்பு இல்லை என்று சட்டமன்ற உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்தி தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையில் இருக்கக்கூடிய காவல்துறை உயரதிகாரிகள் தரப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை காரணமாக ஜெயராமனை இந்த வழக்கில் இழுப்பதாக பூவை ஜெகன்மூர்த்தி தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த வழக்கினுடைய வாதங்கள் அவர் தரப்பில் பேசப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு இந்த வழக்கினுடைய விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. முன்னதாக இந்த வழக்கில் சட்டமன்ற உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்தி ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருந்த நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் காவல்துறையினர் கூடுதலாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள். மேலும் இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நீதிமன்ற விசாரணை அறையில் தேவையில்லாத நபர்கள் உள்ளே இருக்க வேண்டாம் என்று நீதிபதி வேல்முருகன் தெரிவித்திருந்தார். மேலும் வழக்கினுடைய விசாரணைக்காக நீதிமன்றத்தின் வழக்கில் தொடர்பில்லாத நபர்கள் இருக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார். தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. வேதவள்ளி, ஆள்கடத்தலில் தனக்கு தொடர்பில்லை, முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று அவர் தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்கள் குறித்து குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இதில் குறிப்பாக வேண்டுமென்றே தன்னை சிக்க வைத்திருக்கிறார்கள் என்று பூவை ஜெகன்மூர்த்தி தரப்பிலிருந்து வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. யாரை குறிப்பிடுகிறார்கள்? அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரை ஏற்கனவே 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில்தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பூவை ஜெகன்மூர்த்தியை விசாரணைக்கு அழைப்பதாக காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் பூவை ஜெகன்மூர்த்தி சட்டமன்ற உறுப்பினர் முன்ஜாமீன் வேண்டும் என்று நீதிமன்றத்தில் அவர் முறையிட்டு இருந்தார். அதன் அடிப்படையில் தான் தற்போது அதனுடைய வாதங்கள் நடைபெற்று வருகிறது. பூவை ஜெகன்மூர்த்தி தரப்பினுடைய வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் தெரிவிக்கும் போது இந்த வழக்கில் தனக்கு தொடர்பில்லை என்று தெரிவிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மேலும் தனக்கு தொடர்பு இருப்பதாகவும், அதே போன்று ஏடிஜிபி ஜெயராமனையும் சிக்க வைக்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். இது காவல்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை இது தொடர்பு படுத்தி பார்ப்பதாக பூவை ஜெகன்மூர்த்தி தரப்பினுடைய வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சற்று நேரத்திற்கு முன்னதாக அரசு தரப்பினுடைய வாதங்களும் முன்வைக்கப்பட்டு நீதிபதி வேல்முருகன் முன்னிலையில் வாதங்கள் நடைபெற்று வருகிறது. அரசு தரப்பிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி இந்த கடத்தல் வழக்கில் அவருக்கு தொடர்பு இருப்பதாக அரசு தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைத்து பேசி வருகிறார்கள். அதே போன்று தொடர்ச்சியாக இந்த வழக்கினுடைய விசாரணைக்கு சட்டமன்ற உறுப்பினருடைய ஒத்துழைப்பு இல்லை என்ற அரசு தரப்பினுடைய வாதங்களும் சற்று நேரத்திற்கு முன்னதாக வாதம் நடைபெற்று வருகிறது. அரசு தரப்பு, பூவை ஜெகன்மூர்த்தி தரப்பு என்று வாத பிரதிவாதங்கள் தற்போது நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அரசு தரப்பிலிருந்து ஜெகன்மூர்த்திக்கு தொடர்பு உள்ளது என்றும் கூறப்பட்டு வருகிறது. அது தொடர்பான செய்திகளையும் நாம் பார்க்கிறோம். முன்னதாக அரசு தரப்பும் வாதத்தை முன்வைத்திருந்தது. இந்த வழக்குடைய குறிப்பான பின்னணி என்ன ராஜ்குமார், நினைவு கூற முடியுமா? இருதரப்பு வாதங்களும் நடைபெற்று வரும் நிலையில வழக்குடைய பின்னணியை சற்றே நினைவு கூறி நேயர்களுக்கு சொல்ல முடியுமா? அதாவது இளைஞர் தனுஷ் மற்றும் வித்யாஸ்ரீ என்ற இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள் சமீபத்தில். இந்த வழக்கில் பெண் வீட்டாருக்கு ஆதரவாக இருந்து திருமணம் செய்து கொண்ட இளைஞர் தனுஷினுடைய
சகோதரனை கடத்தப்பட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கினுடைய விசாரணை அடிப்படையில்தான் இளைஞர் தனுஷனுடைய சகோதரர் சிறுவன் 17 வயது இருக்கக்கூடிய சிறுவன் கடத்தப்பட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதில் 5 பேர் கைது செய்யப்பட்டார்கள். காவல்துறையினுடைய தொடர் விசாரணையில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பூவை ஜெகன்மூர்த்தி இந்த ஆள்கடத்தல் வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பதாக காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் உத்தரவு அடிப்படையில் அவரிடம் நேரில் விசாரணை நடத்த வேண்டும் என்று கடந்த சனிக்கிழமை மாலை நேரத்தில் பூந்தமல்லி அடுத்திருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திற்கு காவல்துறையினர் சென்றிருந்தார்கள். அப்போதே காவல்துறை தரப்பு தெரிவித்திருக்கக்கூடிய விளக்கம், 5 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டதில் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே விசாரணை நடத்துவதற்கு பூவை ஜெகன்மூர்த்தி சட்டமன்ற உறுப்பினருடைய இல்லத்திற்கு சென்றிருந்தார்கள். ஆனால் அப்போதே பூவை ஜெகன்மூர்த்தி அவருடைய ஆதரவாளர்களும் புரட்சி பாரதம் கட்சியுடைய நிர்வாகிகளும் பூந்தமல்லி அவருடைய இல்லத்தில் குவிக்கப்பட்டார்கள். அங்கு ஒரு அசாதாரண சூழலும் ஏற்பட்டது. அதற்கு பின்னதாக காவல்துறையினர் அந்த இடத்திலிருந்து விலகி சென்றார்கள். தொடர்ச்சியாக இந்த வழக்கினுடைய சர்ச்சை எழுந்ததுக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய பூவை ஜெகன்மூர்த்தி தலைமறைவாக இருந்தார் என்று காவல்துறை தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனக்கு முன்ஜாமீன் வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்தி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கினுடைய விசாரணை தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி வேல்முருகன் இந்த வழக்கை எடுத்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார். இதில்தான் மதியம் 2:30 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருந்த அடிப்படையில் தற்போது சட்டமன்ற உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்தி நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். மறுபுறம் ஏடிஜிபி ஜெயராமனும் ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவின் அடிப்படையில் தற்போது அவரும் நீதிமன்றத்திற்கு உள்ளே இருக்கிறார். தொடர்ந்து நீதிபதி வேல்முருகன் விசாரணையை நடத்தி வருகிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்ன என்பது தெரியும். அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்தியை நோக்கி நீதிபதி வேல்முருகனும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். தொடர்ச்சியாக அரசு தரப்பினுடைய வாதமும் நடைபெற்று வருகிறது. ஒருபுறம் அரசு தரப்பிலிருந்து வாதம் முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஜெகன்மூர்த்தி தரப்பிலிருந்து அவருக்கும் தொடர்புள்ளது என்று அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருக்கு தொடர்பு இல்லை, சிக்க வைக்க முயற்சிக்கிறார்கள் என்று ஜெகன்மூர்த்தி தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டு வர நீதிபதி தரப்பிலிருந்து தற்போது வரையில் என்னென்ன கருத்துகள் அல்லது கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன? நீதிபதி வேல்முருகன் இந்த வழக்கினுடைய வாதங்கள் இருதரப்பினுடைய வாதங்களையும் நீதிபதி வேல்முருகன் கேட்டறிந்து வருகிறார். அதே போன்று பூவை ஜெகன்மூர்த்தி சட்டமன்ற உறுப்பினர் அவர் ஆஜராகி இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் எந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள், எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்ற கேள்வியை நீதிபதி வேல்முருகன் கேட்டிருக்கிறார். அதே போல மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குறுதி, அதாவது உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், ஆனால் இது போன்ற பஞ்சாயத்துகள் நடத்த மக்கள் உங்களை தேர்வு செய்திருக்கிறார்களா, அதாவது உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்களா என்ற கேள்வியை நீதிபதி கேட்டிருக்கிறார். புரட்சி பாரதம் கட்சி பூவை ஜெகன்மூர்த்தி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய புரட்சி பாரதம் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆகிறது என்ற கேள்வியை அவர் கேட்டிருக்கிறார். இது போன்ற கேள்விகள் நேரடியாகவே நீதிபதி வேல்முருகன் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தியிடம் கேட்டு வருகிறார். ஜெகன்மூர்த்தி தரப்பு வாதங்களை ஏற்கனவே முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் இது போன்ற கேள்விகளை நீதிபதி வேல்முருகன் கேட்டு வருகிறார். அதே போன்று அரசு தரப்பினுடைய வாதங்களை முடிந்ததுக்கு பிறகு இந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்ன, நீதிபதி வேல்முருகன் என்ன சொல்ல இருக்கிறார் என்பது தெரிய வரும். வேதவி, காவல்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனையால் ஒரு அதிகாரியை சிக்க வைக்க முயற்சி, ஒரு அதிகாரியை இந்த வழக்கில் இழுக்க முயற்சி அப்படின்னு பூவை ஜெகன்மூர்த்தி தரப்பிலிருந்து வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அரசு தரப்பிலிருந்து ஏடிஜிபியும் விசாரிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் ஏடிஜிபியுடைய அந்த வழக்கு அவர் ஆஜராக வேண்டும் என்பதில் என்ன மாதிரியான முடிவுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது வாதம் தற்போது? அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரை அரசு தரப்பிலிருந்தும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதில் பூவை ஜெகன்மூர்த்தி தரப்பிலிருந்து அவர் தரப்பு விளக்கம் தெரிவிக்கப்படும் பொழுது ஏடிஜிபி ஜெயராமனுக்கு இந்த வழக்கில் தொடர்பு இல்லை, தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக. சரி, ஒருபுறம் ஜெகன்மூர்த்தி தரப்பு, மறுபுறம் அரசு தரப்பு என்று வாத பிரதிவாதங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து நான் விவரங்களை கேட்டுக்கலாம். ராஜ்குமார், தொடர்ந்து பேசலாம். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை and ஸ்ரீபெரும்புதூர்.